ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்க நல்லா இருக்கோம். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்துட்டு நான் முன்னாடியே அப்லோட் பண்ணணும்னு நெனச்சேன். நான் ஒன்ஸ் இங்க சிங்கப்பூர் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் நான் போட்ட லென்த்தான வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். நான் எப்படி சிங்கப்பூர் வந்தேன், என்ன ஜாப் ரிலேட்டடா வந்தேன் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஏன்னா இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் எடுத்து பேசி எல்லாம் போடணும். நான் இதுவரை இந்த மாரி போட்டதில்ல. ஸோ, அதனால எனக்கு கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தது டயலமோலயே. சரி, இப்பயும் நான் எதுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்து நான் போடுறேன். நீங்க யாராவது நர்சிங் படிச்சிருக்கீங்க, அப்படி இல்ல உங்களோட ரிலேட்டிவ் யாராவது நர்சிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க யாராவது ஃபாரின்க்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இந்த வீடியோவ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட நேட்டிவ் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். என்னோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான். திண்டுக்கல்லேருந்து நான் நியர்லி ஒரு 10 இயர்ஸ் கிட்ட சென்னையில தான் நான் இருந்தேன். சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த 10 இயர்ஸ்ல நான் வந்துட்டு ஃபாரின் போணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் நான் மூவ் பண்ணியிருக்கேன். அ பட் ஆனா எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு சான்சஸ் கிடைக்கல. பட் இப்ப எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதனால நான் வந்துட்டு மூவ் பண்ணி நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஜாப்க்காக வந்திருக்கேன்? நான் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் ஹோல்டர் வித் 10 இயர்ஸ் கிட்ட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு நான் நர்சிங் ஜாப் ரிலேட்டடா தான் நான் வந்துட்டு சிங்கப்பூர் மூவ் ஆயி வந்திருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு நான் வரும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்துட்டு எப்பயாவது ஃபாரின் போகணும் அப்படின்ற மாரி ஒரு எண்ணத்துல தான் நானும் படிச்சேன். ஏன்னா, நர்சிங்க பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஜாப்‌க்கு வந்து செக்யூரிட்டி இருக்கு. பட் சேலரிக்கு வந்து செக்யூரிட்டி கிடையாது. நம்ம இந்தியால நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியும். சேலரி நம்ம எவ்ளோ தான் கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டு எவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணாலும் நமக்கு அதுக்கான சேலரி வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இருந்தாலும் பரவால்ல ஃபேமிலியோட இருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஓரளவு அப்படியே நாங்க செட் ஆகி போயிட்டு இருந்தது. ஸோ அதனால நான் இதுக்கு முன்னாடி வரையும் நான் ட்ரை பண்ணல. ஓகே. எப்படி வந்தேன்? எப்படி வந்தேன் அப்படின்னு நான் சொல்லணும்னு நெனச்சா, அது வந்துட்டு பயங்கர லென்த்தா போகும். பட் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு, எப்படி என்ன அப்ரோச் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாரி வந்து நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஏன்னா, எல்லா ப்ராசஸையும் வந்துட்டு ஒரே வீடியோல சொல்ல முடியாது இல்லையா? அதனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் வந்து சொல்லி முடிக்கிறேன். நான் வந்து எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஏஜென்சி மூலியமா தான் வந்தேன். ஏஜென்சி இல்லாம நம்ம வந்துட்டு டைரக்ட்டா சிங்கப்பூருக்கு வந்து நர்சிங் ஜாப் ரிலேட்டடா வர்றோம் அப்படின்னா ரொம்பவே டஃப். எனக்கு தெரிஞ்ச வரையும். த்ரூ ஏஜென்சி மூலியமா வந்தா மட்டும் தான் நம்மளால ஈஸியா வர முடியும். அதனால வந்துட்டு நீங்க ஏஜென்சி மூலியமாவே வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். எப்படி ஏஜென்சிய ட்ரை பண்றது? நீங்க எந்த ஏஜென்சிய வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. நீங்க சென்னையில இருக்க ஏஜென்சி ட்ரை பண்ணாலும் சரி, தஞ்சாவூர்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற டெல்லிலயோ, இல்ல நார்த் இந்தியா சைடு எங்க இருந்தாலும் எந்த ஏஜென்சி வேணாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா, எஸ்என்பி எக்ஸாம் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எஸ்என்பி எழுதாம நீங்க வந்தீங்க அப்டின்னா, அத வந்துட்டு 100% வந்துட்டு அஷ்யூரன்ஸா சொல்ல முடியாது. எனக்கு தெரியல. ஆனா, எக்ஸாம் எழுதிட்டோம் அப்டின்னா, ஒன்ஸ் சிங்கப்பூர் நர்சிங் கவர்ன்மெண்ட் வந்துட்டு அப்ரூவல் குடுத்தா மட்டும் தான் உங்களால வந்துட்டு எக்ஸாமே வந்துட்டு எழுத முடியும். ஸோ, அப்ப அவங்க வந்துட்டு நமக்கு வந்து குவாலிஃபை குடுத்துடுறாங்க. அதனால நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம, நம்ம எக்ஸாம் எழுதிட்டு நம்ம வரலாம். நம்ம ஏஜென்சிக்கு ஃபீஸ் பே பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாவும் இருக்கலாம். ஆனா, எக்ஸாம் எழுதாம வந்தோம் அப்டின்னா, ஏஜென்சி ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டான ஏஜென்சியான்னு நமக்கு தெரியாது. அவங்க எப்படி நீங்க ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையில நம்ம அவங்களுக்கு ஃபீஸ் குடுக்குறது, என்ன அஷ்யூரன்ஸ்ல நமக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்றதுல நம்ம இருக்க முடியும். அதெல்லாமே வந்துட்டு கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்க வந்து எந்த ஏஜென்சி வேணாலும் ட்ரை பண்ணுங்க. நெறைய ஏஜென்சிஸ் இருக்கு. எந்த ஏஜென்சி ட்ரை பண்ணாலும் எஸ்என்பி எக்ஸாம் எழுதிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு நமக்கு ஐஎல்ஸ் தேவையில்ல. அதே மாரி ஓஇடியும் எதுவும் இல்ல. ஆனா, எஸ்என்பி வந்துட்டு எக்ஸாம் எழுதி வரணும். எஸ்என்பி எக்ஸாம்னா என்னன்னா, சிங்கப்பூர் நர்சிங் போர்டுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வரணும். அதுக்கும் சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம கிரைட்டீரியாலாம் நமக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆனா மட்டும் தான் நமக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கே எலிஜிபிலிட்டி குடுப்பாங்க. ஸோ, நீங்க வந்துட்டு எஸ்என்பி எழுதுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நமக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி, அது வெரிஃபிகேஷன்லாம் போயி, அவங்க எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அப்ரூவல் குடுப்பாங்க. அப்ரூவல் குடுத்ததுக்கப்புறம் எஸ்என்பி எழுதணும். எஸ்என்பி குடுத்து 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தரா ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ, அது ஒரு லாங் ப்ராசஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஒரு வீடியோல வந்துட்டு கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். எனிவே, நீங்க எந்த ஏஜென்சி ட்ரை பண்ணாலும் எக்ஸாம் எழுதிட்டு வர ஏஜென்சியா நீங்க பார்த்துட்டு, நம்பி நீங்க வந்துட்டு இறங்கலாம். ஓகேயா? சிங்கப்பூருக்கு வேக்கன்ஸீஸ் இருக்கா?
கண்டிப்பா இருக்கு. சிங்கப்பூர்ன்னு இல்ல. நீங்க எந்த கண்ட்ரி வேணாலும் நீங்க வந்துட்டு நீங்க போகலாம். எல்லா கண்ட்ரீஸ்லயுமே நர்ஸஸ்க்கான வேக்கன்சி இருக்கு. ஈவன் இந்தியாலயுமே இருக்கு. பட் சேலரி தான் இருக்காது அவ்வளவா. ஸோ நீங்க அப்ராட் ட்ரை பண்ணணும். வேற ஏதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நீங்க போகணும் அப்டின்னா, நீங்க கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். எந்த கண்ட்ரீஸ் போறதா இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் வேல, ப்ராப்பர் ஏஜென்சி வைஸ்ல நீங்க போனீங்க அப்டின்னா, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா உங்களாலயும் போக முடியும். நான் ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு நான் நர்சிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், ஆம் எனக்கு ஒரு வந்து எனக்கு இப்படிதான் போகணும். இந்த ஏஜென்சிய வந்து இப்படிதான் சூஸ் பண்ணணும். எஸ்-என்-பி எழுதாம போனோம் அப்படின்னா, அது வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் ஃப்ராடு மாரி போகும். அந்த மாரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நெறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இப்ப தான் இருக்கு. நம்ம நெறையா வந்துட்டு லேர்ன் பண்ணிக்க முடியுது. பட் நான் முடிச்சுட்டு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. ஸோ, அதனால என்னால ட்ரை பண்ண முடியல. ஒன்ஸ் எனக்கு எல்லாமே தெரிய வரும்போது வந்துட்டு ஃபேமிலி அந்த மாரி கொஞ்சம் அப்படியே போயாச்சா, அதனால வந்து நான் ட்ரை பண்ணல. ஸோ, இப்ப நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்றது உங்களுக்கு நல்லாவே இப்போ புரிய வரும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் யங்கர்ஸ் இருப்பீங்க. நெறைய பேர் மூவ் ஆகி வரணும்னு நெனைப்பீங்க. சில பேருக்கு வந்துட்டு கமிட்மெண்ட்ஸ் நெறையா இருக்கும். இன்னும் ஃபாரின் போனா கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணும். சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் இன்னும் கேர வந்துட்டு அவங்களோட நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஸோ, அந்த மாரி பீப்பிள் எல்லாத்துக்காகவும் தான் இந்த வீடியோ. சரி நீங்க யாராவது நீங்க மூவ் ஆகி வரணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா எத பத்தியும் யோசிக்காதீங்க. நீங்க மூவ் ஆகி வாங்க. ஒன்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து வைக்கும்போது, நம்மளும் வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் நம்மளாவே ஆட்டோமேட்டிக்கா போயிருவோம். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ எத பத்தியும் யோசிக்காம, நீங்க ஏதாவது மூவ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஓரளவுக்கு வந்துட்டு நீங்க உங்கள வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா, ஒரு எக்ஸாம் எழுத போறோம். எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ன்னு சொல்லும்போது தான் நான் இத இம்பார்ட்டன்ட்டா சொல்லியே ஆகணும். எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியலாம் கிடையாது. எஸ்-என்-பி எக்ஸாம். நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு எஸ்-என்-பி எக்ஸாம் எழுதுறோம். மலேசியன்ஸ்லாம் எஸ்-என்-பி எக்ஸாம் வந்துட்டு எழுத மாட்டாங்க. லைக் அவங்க வந்து டிப்ளோமாவே முடிச்சாலும் கூட அவங்க வந்துட்டு டைரக்ட்டா ஸ்டாஃப் நர்ஸஸா வர்றாங்க. பட் நம்ம பிஎஸ்சி நர்சிங்கே முடிச்சாலும் கூட, ஈவன் எம்எஸ்சி நர்சிங்கே முடிச்சாலும் கூட, நெறைய பேர் இஎன்ஆ வர்றவங்களும் இருக்காங்க. எஸ்என்ஆ வர்றவங்களும் இருக்காங்க. அண்ட் இஎன்னுக்கும், எஸ்என்னுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் வந்துட்டு வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. பட் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் நர்சஸ்னா ஒரு கேட்டகரி, ஏஎன்எம்னா ஒரு கேட்டகரி அப்படின்லாம் வச்சிருப்பாங்க. பட் இங்க வந்து அந்த மாரிலாம் கிடையாது. லைக் ஸ்டாஃப் நர்சஸ்க்கு வந்து என்னன்னா, ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு. மத்தபடி இஎன்னுக்கும் ஸ்டாஃப் நர்சஸ்க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. என்ன சேலரி வந்துட்டு ஒரு 20,000 கிட்ட வித்தியாசம் வரும். அவ்வளோதான். அதே மாதிரி இஎன்னுக்கும் நர்சிங் கேர் அசிஸ்டன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இஎன்னுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஆம் மீன்ஸ் அசிஸ்டன்ட்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இவங்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் என்ன ஒரு 30,000-40,000 மட்டும் தான் ரேஞ்ச் வித்தியாசமாகும். மத்தபடி சேலரி மட்டும் தாங்க வித்தியாசம். அதுவுமே இங்க வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. யாரும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா யாரையும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஹவுஸ் கீப்பிங்காவே இருந்தாலும், ஃபாரின்ல வந்து இங்க நான் வந்து ஒரு 2 மந்த் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் யாரையும் வந்து நம்ம ஊர் மாரிலாம் நான் அப்படிலாம் சொல்ல வரல. நம்ம ஊர்ல அதுக்காக வந்துட்டு கேர்லாம் நல்லா இல்ல அப்படின்லாம் இல்ல. பட் நர்சிங்கா இருந்து ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும் அதோட பெயின். வேற யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா, "என்ன நம்ம ஊர பத்தி நீ இப்படி சொல்றியா?" அப்படின்னு கூட நீங்க நெனைக்கலாம். பட் நர்சிங்கா வேலை பார்க்குறவங்களுக்கு அதோட பெயின் என்னங்கிறது தெரியும். அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா இத நான் சொல்லணும் அப்படின்னா. ஓகே. அந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன்லாம் இங்க இல்ல. ஸோ, அதனால நீங்க வந்து தாராளமா இஎன்ஆ இருந்தாலும் சரி, ஆர்என்னா இருந்தாலும் சரி, நீங்க ட்ரை பண்ணி நீங்க இங்க வரலாம். ஓகே. இப்போ ஆர்என் வந்துட்டு ஆர்என்னோ, இஎன்ஓ நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்டின்னா, எக்ஸாம் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் எக்ஸாம் வித்தியாசம் இருக்கு. ஆர்என்னுக்கு வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் டஃப்பா இருக்கும். இஎன்னுக்கும் ரொம்ப டஃப்பா இருக்கும். ஆனா, ஆர்என் அளவுக்கு இருக்காது. அம் இப்போ அ அதுலயும் இப்ப எக்ஸாம் எப்டின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில தான் நடக்குது நம்ம இந்தியாவுக்கு. லைக் எப்படி நடக்கும்னா, ஒரு 3 டேஸ்க்கு வந்துட்டு இன்டர்வியூ அம் அம் மீன்ஸ் டைரக்ட் இன்டர்வியூ மாரி போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சில பேர் ஆன்லைன்லயே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எக்ஸாம் எழுதுற மாரி இருக்கும். 1 ஹவருக்கு 60 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். 60 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க். நம்ம வந்து 74% எடுத்தா தான் நம்ம பாஸ்ன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்துட்டு 100 மார்க் அப்டின்னா, நம்ம 74% வந்துட்டு நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அந்த தான் பாஸ் கிரைட்டீரியா. இது வந்து டஃப்பா இருக்குமா? இல்ல ஈஸியா இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் டஃப்பா தான் இருக்கும். ஏன்னா, இது வந்துட்டு இன்டர்நேஷனல் எக்ஸாம்ங்கிறதுனால ஓவராலா நீங்க மத்த கண்ட்ரீஸ நீங்க பார்க்கும்போது யுஎஸ், இகே அந்த மாரிலாம் நம்ம போனோம்னா, அது இங்கிலீஷ் நாலேட்ஜ் கொஸ்டின்ஸ் அந்த மாரி வந்துரும் ஐஎல்ட்ஸ்லாம் எழுதும்போது. பட் இங்க வந்துட்டு சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஓஇடி மாரியே வந்துருது கொஸ்டின்ஸ். எல்லாமே வந்துட்டு கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ
அத நீங்க வந்துட்டு நல்லா திங்க் பண்ணி நீங்க எழுதிங்க பை லக் நீங்க உங்களோட பிரேயர் எல்லாமே இருந்தது அப்டின்னா, உங்களோட எஃபோர்ட் இருந்தது அப்டின்னா, கண்டிப்பா உங்களாலயும் கிளியர் பண்ண முடியும். ரொம்பவே ஈஸின்னு தான் சொல்ல முடியும். நம்ம எவ்ளோ தூரம் எஃபோர்ட் போடுறோமோ, அவ்ளோ தூரம் நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஓகே. இந்த தான் எக்ஸாம் பேசிஸ். இந்த எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி வந்துட்டோம்னா, நம்ம வந்துட்டு நியர்லி ஒரு ஒரு 3 டூ 5, 6 மந்த் கிட்ட டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு கிளியர் ஆயிட்டு இங்க வந்துரலாம். ஓகே. சேலரி நெக்ஸ்ட். சேலரி நீங்க பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன். ரொம்ப பெரிய வித்தியாசம் மத்தவங்களுக்குலாம் அப்டின்ற மாரிலாம் இல்ல. ஓரளவுக்கு எல்லாருமே வந்து ஈக்குவலா ஒரு 1 கிட்ட 1,00,000 கிட்ட வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்எனுக்கும், இஎனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது எல்லாமே டீட்டெயிலா நான் சொல்ல வரல. ஸோ ஓரளவுக்கு நீங்க வந்துட்டு 1,00,000 மேலேயே நீங்க வந்து சேலரி வாங்கலாம். ஸோ சேலரிய பத்தி பிரச்சனை இல்ல. அக்காமடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு உங்களோட ஏஜென்சி எய்தர் அவங்க பார்த்து குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா, நீங்க இங்க வந்துட்டு கூட நீங்க வந்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம். அக்காமடேஷனுக்கு போணும்னா 30 சிங்கிளா நீங்க வந்துட்டு ஸ்டே பண்ணும்போது 30,000 டூ 40,000 கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா நீங்க வந்துட்டு அந்த ரூம்ல இருக்கிற மாரி பார்த்துக்கலாம். பட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா, ஃபர்தரா நீங்க வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓவராலா இதுதான். நர்சிங் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. கண்டிப்பா நீங்க தாராளமா மூவ் பண்ணி வரலாம். உங்களுக்கு யாராவது நீங்க வரணும்னு மூவ் பண்ணணும்னு நீங்க நெனச்சு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா எக்ஸாம் எழுதுங்க. ஏஜென்சிஸ் வந்துட்டு கூகுள்லயே செக் பண்ணி பாருங்க. ரேட்டிங்ஸ் பாருங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகேயா இருக்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேளுங்க. அதெல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயி ஓகே ஆயி வந்தது அப்படின்னா, நீங்க ஏஜென்சிட்ட கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் தான் எனக்கு இந்த ஏஜென்சிய ரெஃபர் பண்ணாங்க. ஸோ எனக்கு அவங்க ஆக்சுவலா யுகேக்கு போயிருந்தாங்க. யுகேக்கு ட்ரை பண்ணி அவங்க கிளியர் பண்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு சிங்கப்பூருக்கு நான் வேணும், நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களோட ஏஜென்சி வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சத பார்த்துட்டு கோமதி தான் எனக்கு இத ரெஃபர் பண்ணாங்க. ஸோ இந்த டைம்ல நான் வந்துட்டு கோமதிக்கு தான் தேங்க் பண்ணணும் கண்டிப்பா. ஆ இப்படிதான் நான் வந்தேன். ஸோ அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டிப்பா வந்துட்டு இங்க இருப்பாங்க. யாராவது ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்க அது மூலியமா வந்துருங்க. நான் யாரையும் எந்த ஏஜென்சியும் ரெஃபர் பண்ண மாட்டேன். கண்டிப்பா என்ட்ட ஏஜென்சி எதையும் கேட்காதீங்க. ஏன்னா ஏஜென்சிய ரெஃபர் பண்ணி இன்கேஸ் சம்டைம்ஸ் அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு தப்பாயிருச்சுன்னா, அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால நான் ஏஜென்சி எதையும் நான் சொல்லல. பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து ஏஜென்சி எனக்கு ரொம்பவே நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. அதனால நான் வந்துட்டேன். ஸோ நீங்க யாராவது ஏஜென்சிய ட்ரை பண்ணுங்க. இதுதான் வே. இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு. இல்ல இத விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எலாபரேட்டடா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகேயா? அதுக்கப்புறம் ஓவராலா நர்சிங்க்கு வந்து நல்ல வேக்கன்சி இருக்கு. நல்ல சேலரியும் இருக்கு. நல்ல ஒரு பிளேஸ். சிங்கப்பூர் செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சிங்கப்பூருக்கு வந்த கதை, பிளஸ் நர்சிங்க்கான வேக்கன்ஸீஸ் உள்ள கதை, இது எல்லாத்தையுமே நான் சொல்லி முடிச்சுட்டேன். இத தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க, யாராவது நீங்க ட்ரை பண்ணணும்னு நெனச்சு, யாராவது ஒரு ஆள் வந்துட்டீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆம், ஏன்னா, என்னதான் இருந்தாலும் ஒர்க் பண்ணாலும், நம்ம அங்கேயே இருந்து கஷ்டப்பட்டாலும் நமக்கான சேலரி கிடைக்காதுன்றப்போ, அதோட வேல்யூவே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்க மாரி இருக்கும். அட் த எண்ட் வந்து நம்ம இங்க வந்து ஒர்க் பண்ணும்போது, நமக்கும் சாட்டிஸ்ஃபைடா நமக்கு சேலரி ஏர்ன் பண்ணும்போது, அதுவும் நீங்க இன்னும் யங்கர்ஸா இருக்கீங்க. ஃபேமிலி அதுவும் உங்ககிட்ட மீன்ஸ் நீங்க இன்னும் மேரிட் ஆகல அப்டின்னா, நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியா வரும்போது தான் ஃபேமிலிய விட்டுட்டு வரணும். ஏன்னா, நான் என் பையன விட்டுட்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அ பட் அம் என்ன சொல்றது? எதையாவது ஒண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து லைஃப்ல ஏதாவது ஏர்ன் பண்ண முடியும் இல்லையா? லேர்ன் பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஸோ, அதனால வந்துட்டு பை காட்ஸ் கிரேஸ் அவனையும் நாங்க சீக்கிரம் கூட்டிட்டு வரணும்னு நாங்க வந்து பிரேயர் பண்ணிக்கிறோம். நாங்க ஃபேமிலியா இருக்கிறதுனால நாங்க அவன கூட்டிட்டு வர மாரி பிளான் பண்ணிட்டுருக்கோம். பட் நீங்க சிங்கிளா வர்ற மாரி இருக்கு அப்டின்னா, நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க யங்கர்ஸ்னால ஈஸியா நீங்க மூவ் பண்ணி வரலாம். ஃபேமிலி மெம்பர்ஸுமே வரலாம். ஏஜ் வந்துட்டு ஒரு பாரே கிடையாது. நீங்க எஃபோர்ட் எடுத்து படிச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களாலயும் வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்டின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.